Welcome to SANS AI Insights. Our motto: simplify, automate, and integrate. Now let's start your journey from data analyst to AI researcher. The first question is what is data? இப்ப டேட்டானா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரா ஃபேக்ட்ஸ். அது வந்து ரா ஃபேக்ட்ஸ்ன்ற டெக்ஸ்ட்டாவும் இருக்கலாம், இமேஜஸாவும் இருக்கலாம், வீடியோஸாவும் இருக்கலாம். அதுதான் நம்ம வந்து டேட்டாஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ வந்து டேட்டாபேஸ் அப்படின்னா கலெக்ஷன் ஆஃப் டேட்டா. இப்போ ஒரு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா இருக்கு அப்படின்னா, அததான் நம்ம வந்து டேட்டாபேஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ ஒரு ஸ்ப்ரெட்ஷீட் இருக்கு. எக்ஸலா இருக்கட்டும், பவர் பிஐ, டேப்லியோ அதுல வந்து ஒரு ரோஸ் அண்ட் காலம் போட்டு இருக்கு அப்படின்னா, அத வந்து நம்ப ஸ்ப்ரெட்ஷீட்ன்னு சொல்லுவோம். வாட் இஸ் பைனரி கோட்? கோடுன்றது மெஷின் கோட்ன்னு சொல்லலாம். இப்ப நம்ம ஒரு புரோகிராம் எழுதுறோம் அப்படின்னா, அத வந்து மெஷினால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. இப்ப கம்ப்யூட்டர்ல நம்ம ஏதாவது புரோகிராம் எழுதுறோம் அப்படின்னா, கம்ப்யூட்டர்ல புரிஞ்சிக்க முடியாது. அது வந்து பைனரி கோடா மாத்தி அப்பதான் புரிஞ்சிக்க முடியும். ஸோ, அத வந்து மெஷின் கோட்ன்னு சொல்லலாம். அப்புறம் சென்சார்ஸ் அண்ட் இன்புட். இந்த சென்சார்ஸ் அண்ட் இன்புட்ன்றது இமேஜஸ், ஆடியோஸ், வீடியோஸ் எது வேணாலும் இருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் டேட்டா. என்னென்னலாம் டைப்ஸ் இருக்கு அப்டின்னா, குவான்டிடேட்டிவ் டேட்டா, குவாலிட்டேட்டிவ் டேட்டா. பேஸ்ட் ஆன் த டெர்ம்ஸ் வந்து 2ஆ இருக்கு. இப்ப குவாலிட்டேட்டிவ் அப்டின்னா, அத வந்து நம்ம கலர்ல ஐடென்டிஃபை பண்ணுவோம். ரெட் கலர், ப்ளூ கலர் அப்டின்றது குவாலிட்டேட்டிவ்னும். குவான்டிடேட்டிவ் அப்டின்னா, ரெப்ரசன்ட் த மெஷரபிள் குவான்டிட்டி. மெஷரபிள் குவான்டிட்டில நம்ம சொல்றது எல்லாமே வந்து குவான்டிடேட்டிவ் டேட்டான்றத சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரக்சர்டு, அன்ஸ்ட்ரக்சர்டு, செமி ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா. 3 ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா இருக்கு. முதல்ல ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா அப்டின்னா இப்ப ரோஸ் அண்ட் காலம் வச்சிருக்கிறது தான் நம்ம வந்து ஸ்ட்ரக்சர்ட் டேட்டான்னு சொல்லுவோம். அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா அப்டின்னா, இமேஜஸ், ஆடியோஸ், வீடியோஸ் இது எல்லாமே வந்து அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா. செமி ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா அப்டின்னா, அதுல ரோஸ் அண்ட் காலம்ஸ் இருக்கும். ஆனா ஸ்ட்ரக்சர்டா இருக்காம ஒரு மாரி அன்ஸ்ட்ரக்சர்டா இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஜேசன் ஃபைலா இருக்கட்டும், எக்ஸ்எம்எல் ஃபைலா இருக்கட்டும், அது எல்லாமே செமி ஸ்ட்ரக்சர்டு டேட்டான்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து கன்டினியூயஸ் டிஸ்க்ரீட். டிஸ்க்ரீட்ன்றதுலே அங்கங்க ஸ்டாப் ஆயி இருக்கும். 2 டேட்டாக்கும் கனெக்ஷனே இல்லாம இருக்கும். கன்டினியூஸ்ன்றது எண்ட்லெஸ்ஸா இருக்கும். அந்த டேட்டா வந்து எண்ட்லெஸ்ஸா போகிக்கிட்டே இருக்கும். அதுதான் வந்து கன்டினியூயஸ் டேட்டான்னுவாங்க. டிஸ்க்ரீட் டேட்டான்னு சொல்லுவாங்க. இப்ப ஏன் மோஸ்ட் ஆஃப் த பேர் வந்து ஏஐ ஜாப்ஸ்ல வந்து பிளேஸ் ஆக மாட்டேங்கிறாங்க. 85% ஆஃப் த பீப்பிள் வந்து குவாலிஃபை ஆக மாட்டேங்கிறாங்க. அது ஏன் அப்டின்னா, கம்பெனிஸோட எக்ஸ்பெக்டேஷன். இப்ப நீங்களே ஒரு மேஜர் கம்பெனிஸ் எடுத்துக்கோங்க. இல்ல ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ் எடுத்துக்கோங்க. அவங்க என்ட்ரி லெவல் ரோல்ஸ்க்கு மட்டுமே 5 இயர்ஸ் பிளஸ் மெஷின் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கறாங்க. நல்லா கேளுங்க. என்ட்ரி லெவல் ரோல்ஸ் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப ஃப்ரெஷர்ஸா வரவங்க அப்டின்னா, அப்ப நம்ப ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிக்கு போகவே முடியாது. ஆனா 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அது இல்லாம நம்ம ரிசர்ச் பண்ணணும் அப்டின்னா, அதுல பிஹெச்டி முடிச்சிருக்கணும். ஏஐ ஃபீல்டுல நம்ம பிஹெச்டி முடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாம அட்வான்ஸ் நியூரல் நெட்வொர்க், டீப் லேர்னிங் ஃப்ரேம்வொர்க்ஸ் அதெல்லாம் நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். இந்த வீடியோஸ்ல இருந்து ஒவ்வொன்னா பார்க்குறப்போ உங்களுக்கே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து போர்ட்ஃபோலியோ. போர்ட்ஃபோலியோ தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். அது வந்து போர்ட்ஃபோலியோ வந்து நம்ம ஜஸ்ட் லைக் தட் இல்லாம, ரியல் வேர்ல்ட் ஏஐ ப்ராஜெக்ட் வந்து பண்ணியிருக்கணும். நம்ப வந்து இந்த யூடியூப் சேனல் சீரிஸ்ல சீக்கிரமாவே டேட்டா அனலிசிஸ் வீடியோ போடுவோம். அதுல மினிமம் 10 ரியல் வேர்ல்டு ஏஐ ப்ராஜெக்ட்ஸ் வெறும் டேட்டா அனலிசிஸ்க்கு மட்டுமே 10 ரியல் வேர்ல்ட் ப்ராஜெக்ட்ஸ் பண்ண போறோம். இப்ப இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, எல்லாருக்குமே வந்து ஒரு ஷாக் வந்திருக்கும். என்ன 5 இயர்ஸ் பிளஸ் எக்ஸ்பீரியன்ஸா? அப்போ ஃப்ரெஷர்க்குலாம் நாங்க என்ன பண்றது? அப்படின்றது ஒரு வந்திருக்கும். ஆனா அவங்க கேட்கறது ஏன் 5 இயர்ஸ் எக்ஸ்பயர்னா, அவங்களுக்கு வந்து அந்த ஸ்கில்ஸ் இருக்கும். இப்ப 5 இயர்ஸ் பெர்சன் இருக்க உங்க ஸ்கில் வந்து உங்களுக்கே இருக்கு அப்டின்னா, கண்டிப்பா எந்த கம்பெனியும் வேணான்னு சொல்ல மாட்டாங்க. உங்கள வந்து ஹையர் பண்ணிப்பாங்க. ஸோ, அந்த ஸ்கில்ஸ வளர்த்துக்கிறது தான் இப்ப நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டெப்பா இருக்க போது. அடுத்து நம்ம ரிசர்ச் பண்ணா, அது கண்டிப்பா பிஹெச்டி லெவல் வரைக்கும் நம்ம முடிச்சிருந்திருக்கணும். அந்த ஏஐ ஃபீல்டுல நம்ம பிஹெச்டி லெவல் முடிச்சிருந்திருக்கணும். அது இல்லாம அட்வான்ஸ் நியூரல் நெட்வொர்க் நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். நம்ம இந்த சீரிஸ்ல வந்து டேட்டா அனலிஸ்ட் பார்ப்போம், டேட்டா சயன்ஸ் பார்ப்போம், மெஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், அப்புறம் நியூரல் நெட்வொர்க், அப்புறம் வந்து ஏஐ பத்தியும் நம்ம வந்து பார்ப்போம். போக போக ஃபியூச்சர்ல நீங்க அப்டேட்டடா இருந்தீங்கன்னா, ஒவ்வொரு வீடியோஸுமே அத பத்தி நம்மளுக்கு வந்து கன்சிஸ்டன்ட்டா வந்துகிட்டே இருக்க போது. இப்ப ஏஐன்னா நம்ம ஜஸ்ட் லைட்டா ஏஐ மட்டும் படிக்க மாட்டோம். அதுல நெறைய சப்செட் இருக்கு. ஏஐயோட சப்செட் வந்து மெஷின் லேர்னிங். மெஷின் லேர்னிங்கோட சப்செட் வந்து டீப் லேர்னிங். டீப் லேர்னிங்க்குள்ள என்எல்பி அதாவது நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து சான்ஸ் ஏஐ இன்சைட்ஸ். நம்ம இந்த சான்ஸ் ஏஐ இன்சைட்ல என்ன பண்ண போறோம் அப்டின்னா, உங்களுக்கு வந்து கன்ஃப்யூஷன் இருக்கலாம். உங்களுக்கு வந்து ஏஐ இன்ஜினியர் ஆகணும். ஆனா உங்களுக்கு ஒரு கன்ஃப்யூஷன் இருக்கலாம். நம்ம எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்டின்றது உங்க யாருக்கும் தெரியாம இருக்கும். அப்டியே தெரிஞ்சாலும் நெறைய ரிசோர்ஸஸ் இருக்கலாம். நெறைய ரிசோர்ஸஸ் இருக்கனாலேயே நம்மளுக்கு வந்து எது பண்ணணும்னு தெரியாம நம்ம எதுவுமே பண்ண மாட்டோம். அந்த மாரி இல்லாம, நாங்க வந்து ஸ்ட்ரக்சர்டான ஒரு லேர்னிங் குடுப்போம். ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணா, அந்த பிளேலிஸ்ட்ல இருக்க லைனா நீங்க அந்த வீடியோஸ் பார்த்துட்டு வந்தாலே, ஃப்ரம் டேட்டா அனலிஸ்ட் டூ ஏஐ இன்ஜினியர் உங்களோட ஜர்னி வந்து கம்ப்ளீட் ஆகும். அது இல்லாம நீங்க கன்டினியூஸா லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதுக்கு முக்கியமானது கன்சிஸ்டன்சி, டெடிகேஷன்.
அது இல்லாம உங்களுக்கு வந்து கிளாரிட்டி கிடைக்கும். என்னோட இமெயில் வந்து என்னோட யூடியூப் பேனர்ல இருக்கும். நீங்க அந்த இமெயிலுக்கு வந்து எனக்கு மெசேஜ் பண்ணீங்கன்னா, நான் கண்டிப்பா எந்த டவுட்னாலும் உங்களுக்கு வந்து நான் ரிப்ளை பண்ணுவேன். டேட்டா அனலிஸ்ட் ஃபவுண்டேஷன். டேட்டா அனலிஸ்ட் ஃபவுண்டேஷன் என்னன்னா, நம்ப முதல்ல வந்து இப்போ ஒரு பில்டிங்க்கு வந்து பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருந்தா தான் அந்த பில்டிங் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். அதனால நம்ம டேட்டா அனலிசிஸ் ஸ்டார்ட் பண்ற முன்னாடி அதோட ஃபவுண்டேஷன நம்ம நல்லா ஸ்ட்ராங்கா பண்ணா தான், அது வந்து நம்மளுக்கு ஏஐ வரைக்குமே நம்மளுக்கு வந்து ஞாபகம் இருக்கும். ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம் அப்டின்னா, எக்ஸெல் தான் நம்ம வந்து இதுல பார்க்க போறோம். ஏன்னா, எக்ஸெல் தான் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்டா சார்ட், டேஷ்போர்ட் யூஸ் பண்றது, நெறைய ஃபார்முலாஸ் இருக்கும். மோஸ்ட் நம்ம வந்து எக்ஸெல் தான் ஃபர்ஸ்ட்டு எசென்ஷியல் ஸ்கில் ஃபார் டேட்டா அனலிஸ்ட். நெக்ஸ்ட் வந்து எஸ்கியூஎல். எஸ்கியூஎல்னா என்ன அப்டின்னா, ஸ்ட்ரக்சர்டு கொரி லாங்குவேஜ். இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்டின்னா, ஸ்ட்ரக்சர்டு டேட்டாவா இருக்கு அப்டின்னா, அந்த ஸ்ட்ரக்சர்டு டேட்டாக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த எஸ்கியூஎல் கொரி லாங்குவேஜ் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து டேட்டா அனலிஸ்ட்ல பைத்தான் யூஸ் பண்ணுவாங்க, ஆரும் யூஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி வந்து பைத்தான் தான் வந்து யூஸ் பண்றாங்க. ஏன்னா, அதுல வந்து லாட் ஆஃப் லைப்ரரீஸ் இருக்கு. NumPy, Pandas, Seaborn, Matplotlib, Scikit-learn அது மாரி லாட் ஆஃப் லைப்ரரீஸ் வந்து பைத்தான்ல தான் இருக்கு. ஸோ, பைத்தான் தான் பிரிஃபர் பண்ணுவாங்க. ஆர் வந்து 1, 2 விஷயத்துக்காக ஆர் லாங்குவேஜ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நம்ம இந்த சீரிஸ்ல வந்து நம்ம 2மே வந்து பார்க்க போறோம். டேட் பைத்தானும் பார்க்க போறோம், ஆரும் பார்க்க போறோம். நெக்ஸ்ட் கோர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். கோர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னா என்னன்னா, நம்மளுக்கு வந்து மேத்ஸ் வந்து நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும். எப்பவுமே ஒரு ஏஐ இன்ஜினியரிங்கோ, இல்ல டேட்டா சயின்டிஸ்ட்டோ பண்றப்ப நெறைய மேத்ஸ் வரும். ஸோ, நம்ம வந்து மேத்ஸ்ல வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதுக்காக தான் நம்ம வந்து கோர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ன்னு போட்டுருக்கோம். நெக்ஸ்ட் வந்து டியூரேஷன். டியூரேஷன் வந்து இது எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, பிராக்டிகலா வந்து 1 டூ 3 மந்த்ஸ் மேக்ஸிமம். நம்மளுக்கு வந்து இத எல்லாமே மேல இருக்க ஸ்கில்ஸ் எல்லாமே கத்துக்கிறதுக்கு ஜஸ்ட் 3 மந்த்ஸ் நம்ம டெடிகேட்டடா நம்ம படிச்சோம் அப்படின்னா, மேக்ஸிமம் வந்து நம்மளுக்கு 3 மந்த்ஸ் தான் ஆகும். நெக்ஸ்ட் வந்து அட்வான்ஸ் அனலிட்டிக்ஸ். அட்வான்ஸ் அனலிட்டிக்ஸ்னா என்னன்னா, இப்ப நம்ம வந்து ஃபவுண்டேஷன் போட்டுட்டோம். நெக்ஸ்ட் பில்டிங் கட்டணும். அந்த பில்டிங் கட்டுறதுக்கு முன்னாடி என்னன்னா, மெஷின் லேர்னிங். மெஷின் லேர்னிங் என்னன்னா, அதுல வந்து நெறைய வந்து மாடல்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அந்த மாடல்ஸ் வச்சு நம்ப பிரெடிக்ட் பண்ணுவோம். இப்ப ஃபியூச்சர்ல வந்து கம்பெனில 25% வந்து ப்ராஃபிட் இருக்கு அப்டின்னா, ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் எவ்வளோ ப்ராஃபிட் வரும்? இல்ல லாஸ்ல போகுமா? அப்டின்றத பிரெடிக்ட் பண்றது மெஷின் லேர்னிங் வித் ஏஐ மாடல்ஸ் வச்சு நம்ம வந்து பிரெடிக்ட் பண்ணுவோம். இது வந்து அட்வான்ஸ் அனலிட்டிக்ஸ் வாங்க. இங்க சைட்ல பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து கஸ்டமர் சர்ன் பிரெடிக்ஷன் இருக்கா? சர்ன்னா கஸ்டமர் லாஸு. இப்போ ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் இருக்கு. அந்த பிளாட்ஃபார்ம்ல இப்ப நீங்க புதுசா ஸ்டார்ட் பண்றீங்க. 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வராங்க. நெக்ஸ்ட் போக போக வந்து நம்மளுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் கம்மியாயிட்டே ஒரு கட்டத்துல 100 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ட்டாங்க. அப்போ அந்த இது வந்து நம்மளுக்கு 10% லாஸு. அப்ப அது ஏன்னு வந்து அனலைஸ் பண்றோம். அப்ப டேட்டா அனலைஸ் வந்து அனலிஸ்ட் பண்ணுவாங்க. பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். நம்மளோட பிரைசிங் வந்து அதிகமா இருக்கலாம். இல்ல வேற ஏதாச்சும் யுஐ, யுஎக்ஸ் வந்து சரியா இல்லாம இருக்கலாம். மூவிஸ் வந்து கம்மியா இருக்கலாம். அந்த மாரி ஏதாச்சும் ஒரு ரீசனால அவங்க அன்சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. இப்ப எப்படி நம்ம மறுபடியும் கூப்பிடணும் அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு ஆஃபர் தரலாம். இந்த மாரி பிரைசிங் கம்மி பண்ணியிருக்கோம். 25% டிஸ்கவுண்ட், 50% டிஸ்கவுண்ட் இல்லன்னா 30 டேஸ் ஃப்ரீ ட்ரையல். அந்த மாரி நம்ம ஏதாவது ஆஃபர் தர்றப்ப, அவங்க வந்து நம்மள நம்மள விட்டு போக மாட்டாங்க. ஸோ அதுதான் வந்து அட்வான்ஸ் அனலிட்டிக். அதுல வந்து நம்ம டேட்டா விசுவலைசேஷன் டூல்ஸ் என்னவா யூஸ் பண்ணுவோம்னா, பவர் பிஐ, டேப்லியூ, நெக்ஸ்ட் வந்து எக்ஸெல் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் மேட்பிளாட்லிப் வந்து பைத்தான் லைப்ரரீஸ்ல வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்ப நம்ம பார்க்குற டேட்டா வந்து சென்னை டிராஃபிக் டேட்டா அனலைசிஸ். சென்னையில வந்து எங்க எவ்வளோ டிராஃபிக் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு பேசிக்கான ஒரு டேட்டா வந்து நம்மகிட்ட இருக்கு. இந்த டேட்டா வச்சு எப்படி நம்ம வந்து கிராஃப் இல்லன்னா வந்து பார் சார்ட், பை சார்ட் அந்த மாரி போடலாம் அப்டின்ற சொல்ட்டு வந்து நம்ம இதுல தந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து எந்த இடத்துல அதிகமா இருக்கு அப்டின்னு நம்ம இந்த கிராஃப் பார்த்தாலே தெரியும். ஏன்னா இது வந்து ஒரு லிமிட்டட் நம்பர் ஆஃப் ரோஸ் தான் இருக்கு. இப்ப நம்மளுக்கு வந்து அன்லிமிட்டடா போச்சு, ரொம்ப அதிகமா போச்சு. இப்ப 10,000, 1,00,000லாம் போகும்போது நம்மளால பார்க்க முடியாது. அப்ப நம்ம கிராஃப்ல போட்டோம் அப்டின்னா நம்மளுக்கு வந்து தெரியும். எந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து டிராஃபிக் அதிகமா இருக்கு. இப்ப நம்ம எந்த இடத்துல இருக்கு டிராஃபிக் அதிகமா கண்டுபிடிச்சோம்னா, அங்க வந்து டிராஃபிக் லைட் சிஸ்டம வந்து நம்ம ஸ்மார்ட்டா பண்ணலாம். அப்படி இல்ல அப்படின்னா, போலீஸ வந்து நம்ம எக்ஸ்ட்ராவா போடலாம். ஸோ, அதுக்காக தான் வந்து இந்த டிராஃபிக் டேட்டா அனலைசிஸ் வந்து நம்ம வந்து இந்த டேட்டாவ அனலைஸ் பண்ணி, நம்ம அத கிராஃபாவோ, இல்ல வந்து பார் சார்ட்டாவோ, பை சார்ட்டாவோ நம்ம பண்றப்ப, அது வந்து நம்மளுக்கு மோஸ்ட் எஃபிஷியன்ட்டா இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து ஏஐ அண்ட் ரிசர்ச் மாஸ்டரி. இப்ப நம்ம ஃபவுண்டேஷன் போட்டுட்டோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம மெஷின் லேர்னிங் மாடல்ஸும் வந்து நம்ம கத்துட்டோம் அப்படின்னா, அதுக்கடுத்து டீப் லேர்னிங் தான். டீப் லேர்னிங்ல வந்து என்னன்னா நியூரல் நெட்வொர்க்ஸ்ன்னுவாங்க. இதுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோல வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, டீப் லேர்னிங் பத்தி நான் கிளியரா எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பேன். அத பார்க்காதவங்க இத பார்த்துட்டு வந்துருங்க. டீப் லேர்னிங்ல வந்து நியூரல் நெட்வொர்க்ஸ் இருக்கும். நம்ம பிரெயின்ல எப்படி இருக்கு நியூரான்ஸ், எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் அதெல்லாம் மாரி,
அத பேஸ் பண்ணி தான் இந்த டீப் லேர்னிங்க உருவாக்கியிருக்காங்க. நெறைய நியூரல் நெட்வொர்க் ஒன் பை ஒன் கனெக்ட் ஆயிருக்கும். நெறைய டேட்டா வந்து இன்புட்க்கும், அவுட்புட்க்கும் நடுவுல வந்து நெறைய காம்ப்ளக்ஸான டேட்டாஸ்லாம் இருக்கும். நம்ம இன்புட் ஒண்ணு தந்தோம்னா, அத நான் ஃபுல்லா அனலைஸ் பண்ணி நம்மளுக்கு ஒண்ணு அவுட்புட் தரும். இதுல வந்து நம்ம பைடார்ச், டென்சார்ஃப்ளோ, கம்ப்யூட்டர் விஷன் அந்த மாரி இதெல்லாம் வந்து நம்ம இதுல பார்ப்போம். அந்த மாரி நம்ம இது எல்லாமே வச்சு நம்மளே புதுசா வந்து ஒரு ஏஐ டூல்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம். அது இல்லாம நம்ம நெறைய டீப் லேர்னிங் மட்டும் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் ஏஐ ப்ராஜெக்ட்ஸ் ஏஐ ப்ராஜெக்ட்ஸ் வந்து நம்ம நெறையா பண்றப்ப நம்மளோட போர்ட்ஃபோலியோ வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். நெக்ஸ்ட் கேரியர் புரோகிரஷன். எக்ஸாம்பிளுக்கு இப்ப சென்னை ஜாப் மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா, டேட்டா என்ட்ரி லெவல் சேலரி வந்து 3-5 லேக்ஸ் தராங்க. டேட்டா அனலிஸ்ட்க்கு. நெக்ஸ்ட் வந்து டேட்டா சயன்டிஸ்ட் அப்டின்னா 8-15 லேக்ஸ் தராங்க. எம்எல் இன்ஜினியருக்கு எம்எல்னா மெஷின் லேர்னிங் இன்ஜினியருக்கு 12-25 லேக்ஸ். ஏஐ ரிசர்ச்சர் அப்டின்னா உங்க ஸ்கில்லுக்கு ஏத்த மாரி 20+ லேக்ஸ் வருது பெர் இயர்க்கு. இப்ப குளோபல் டெக் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் பார்த்தோம்னா, Zoho, Freshwork, Microsoft, TCS, PayPal எல்லாம் சென்னையிலேயே வந்து டேட்டா அனலிஸ்ட், டேட்டா சயன்டிஸ்ட், எம்எல் இன்ஜினியர், ஏஐ இன்ஜினியர் ரோலுக்குலாம் வந்து ஹையர் பண்ற கம்பெனிஸ். இப்ப Google, Microsoft இது எல்லாமே வந்து ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி ரொம்ப பெரிய கம்பெனிஸ். நம்ம ஃபர்ஸ்ட் இந்த மாரி கம்பெனிஸ்ல Zoho, Freshwork இதுல இன்டர்வியூ கிராக் பண்ணி, இதுல ஒரு 5+ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வாங்கிட்டு, நம்ம அந்த மாரி ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி போறப்போ நம்மளுக்கும் வந்து ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் இந்த சார்ட் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் கோரிலேஷன் மேட்ரிக்ஸ். இந்த தான் வந்து ஹீட் மேப்ன்னுவாங்க. இப்ப நம்ப வந்து சன் அனலைசிஸ் பார்த்தோமா? சன் அனலைசிஸ்ல எத்தன கஸ்டமர் வந்து சப்ஸ்கிரைப் பண்றாங்க, எத்தன பேர் சப்ஸ்கிரைப் பண்றாங்க, எத்தன பேர் 30 டேஸ் வரல. எல்லாமே வந்து இந்த XY, X1, X2, Y1, Y2 அப்படின்ற இதுல வந்து நம்ம தெளிவா வந்து போட்டிருப்பாங்க. அந்தந்த பெர்சன்டேஜ்ல அந்த பாயிண்ட்ஸா குடுத்திருப்பாங்க. அப்புறம் ரெக்ரஷன்ல வந்து நெறைய டைப்ஸ் இருக்கு. லீனியர் ரெக்ரஷன், லாஜிஸ்டிக் ரெக்ரஷன்ட்டு. இதெல்லாமே நம்ம மெஷின் லேர்னிங்ல பார்ப்போம். அப்புறம் இந்த டேஷ்போர்டு, அப்புறம் இந்த பை சார்ட்டு ஹைப்போதசிஸ் டெஸ்டிங் எல்லாமே வந்து இது மேத்ஸ்ல நம்ம பார்ப்போம். ஹைப்போதசிஸ் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல வந்து ஒரு பார்ட். இந்த ஹைப்போதசிஸ் டெஸ்டிங்ன்றது. இத வச்சு நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் வந்து பண்ணலாம். எத்தன கஸ்டமர் வந்து ரிமூவ் ஆவாங்க, எத்தன புதுசா கஸ்டமர் வந்து வருவாங்க. அப்படின்றது வந்து நம்மளுக்கு இந்த டேபிள பார்த்தாலே நம்மளுக்கு வந்து தெரியும். அதுக்காக தான் இந்த டேபிள் யூஸ் பண்றோம். இப்போ வந்து வாட் மேக்ஸ் சான்ஸ் ஏஐ இன்சைட்ஸ் யூனிக். ஏன் சான்ஸ் ஏஐ இன்சைட்ஸ் பார்க்கணும் அப்படின்னா, ரியல் ப்ராஜெக்ட்ஸும் போர்ட்ஃபோலியோ நாங்க வந்து பில்ட் பண்ணுவோம். இப்ப நம்ம என்ன கத்துக்கிறோம் அப்படிமோ, அந்த கத்துக்கினத வச்சு நம்ம ரியல் ப்ராஜெக்ட்ஸும் அத வச்சு போர்ட்ஃபோலியோ வந்து பில்ட் பண்ணுவோம். பர்சனலைஸ் கேரியர் கைடன்ஸ். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும், இல்ல இன்டர்வியூ பிரிப்பரேஷனா இருக்கட்டும், இல்ல நான் சொல்லி தர டவுட்டா இருக்கட்டும், என் கான்டாக்ட் வந்து நீங்க இமெயில் பண்ணீங்க அப்டின்னா, நான் கண்டிப்பா பார்த்தும் ரிப்ளை பண்ணுவேன். அது இல்லாம குளோபல் அண்ட் லோக்கல் கம்யூனிட்டீஸ். அப்புறம் வந்து எப்படி வந்து இண்டஸ்ட்ரி பீப்பிள வந்து கான்டாக்ட் பண்ணணும் அப்டின்றதையும் வந்து உங்களுக்கு நான் டீட்டெயில்டா வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணுவேன். ஸோ யூ சூஸ் சான்ஸ் ஏஐ இன்சைட்ஸ். இதெல்லாம் தான் சான்ஸ் ஏஐ இன்சைட்ஸோட யூனிக்கான ப்ராப்பர்ட்டீஸ். நெக்ஸ்ட் இதோ பார்த்தீங்கன்னா, இதான் ப்ராஜெக்ட் போர்ட்ஃபோலியோ. இந்த ப்ராஜெக்ட் போர்ட்ஃபோலியோல நம்ம நெறைய ப்ராஜெக்ட் பண்ணுவோம். கிட்டத்தட்ட டேட்டா அனலிஸ்ட் மட்டுமே ஒரு 10+ ப்ராஜெக்ட்ஸ் வந்து நம்ம பண்ணுவோம். அது இல்லாம டேட்டா சயன்டிஸ்ட், மெஷின் லேர்னிங் அந்த மாரி நம்ம நெறைய போறப்ப கிட்டத்தட்ட ஒரு ஏஐ இன்ஜினியர் ஆகறதுக்கு முன்னாடியே 50+ ரியல் வேர்ல்ட் ப்ராஜெக்ட் வந்து நம்ம வந்து பண்ணிடுவோம். ஸோ ப்ராஜெக்ட்ஸ் பத்தி யாருமே பயப்பட வேணாம். நம்ம என்ன படிக்கிறோமோ, அத வச்சு தான் நம்ம வந்து ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவோம். இப்ப உங்களோட ஜர்னி. இப்ப நீங்க எதுவுமே தெரியாம இருக்கீங்க. பேசிக் டேட்டா ஹேண்ட்லிங் கூட நம்மளுக்கு வந்து தெரியாம இருக்கீங்க. ஏஐ ரிசர்ச்சரா வந்து நீங்களே வந்து இன்னோவேஷனா திங்க் பண்ணுவீங்க. நீங்களே புதுசா ஏஐ டூல்ஸ் வந்து கிரியேட் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு சேலஞ்ச். இன்ட்ரோடியூஸ் யுவர்செல்ஃப். உங்களோட நேம் அண்ட் லொகேஷன், கரண்ட் பேக்கிரவுண்ட் நீங்க என்ன பண்றீங்க? என்ன வொர்க்ல இருக்கீங்க? எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு? உங்களோட ஃபியூச்சர் டார்கெட் என்ன? ஏஐ ரிசர்ச் பத்தி நீங்க உங்களுக்கு எதனால நீங்க எக்ஸைட் ஆயி ஏஐ பத்தி படிக்க வந்தீங்க? அப்படின்றத நீங்க வந்து கமெண்ட்ல போடுங்க. ஐ அம் வெரி ஈகர் டூ வெயிட்டிங் ஃபார் யுவர் கமெண்ட். எக்ஸாம்பிளுக்கு இந்த இன்ட்ரோடியூஸ் யுவர் சேலஞ்ச் பார்த்தீங்கன்னா, சாரா பேக்கிரவுண்ட் டீச்சர் ஃப்ரம் யுஎஸ்ல டீச்சரா இருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 3 ஸ்டார்னா 3 இயர்ஸ். அப்புறம் டெவலப் பப்ளிக் ஸ்பீக்கிங்ல வந்து அவங்க கோல்ஸ் ஆர் எக்ஸைட்டட் அபௌட் மீட்டிங் நியூ. அந்த மாரி ஒவ்வொருத்தரா போட்டிருக்க மாரி, நீங்களும் வந்து உங்களோட கமெண்ட்ட வந்து போஸ்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நான் மோஸ்ட்லி பிரிஃபர் பண்றது வந்து ஜூபிட்டர் நோட்புக் தான் வந்து நான் பிரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா, அதான் வந்து பைத்தான்ல ஏதாவது பைத்தான் லைப்ரரீஸ்லாம் நம்ம யூஸ் பண்றப்ப, நம்மளுக்கு ஜூபிட்டர் நோட்புக் தான் வந்து ஈஸியா இருக்கும். ஸோ, ஐ பிரிஃபர்ட் ஜூபிட்டர் நோட்புக். நம்ம ஜூபிட்டர் நோட்புக்க எப்படி விஷுவல் ஸ்டுடியோ கோட்ல பண்ணலாம் அப்படின்றது அப்கமிங் வீடியோஸ்ல நம்ம வந்து பார்ப்போம். இவ்வளோ நேரம் நீங்க இந்த வீடியோஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கிரேட்லி கங்கிராச்சுலேஷன்ஸ். நம்ம வந்து புதுசா ஒரு கம்யூனிட்டி ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த கம்யூனிட்டில என்ன டவுட்ஸ்னாலும், யாருனாலும் என்ன டவுட்டு ஏஐ பத்தி என்ன டவுட்னாலும் நம்ம வந்து கேட்கலாம். நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோ என்னன்னா, பைத்தான் கோடிங்கோட என்விரான்மென்ட்டும், செட்டப்பும் வந்து லேப்டாப்ல எப்படி பண்ணலாம்? அப்படின்றது தான் வந்து நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவா இருக்க போது. ஸோ யாருமே மிஸ் பண்ணாதீங்க.
ஸோ சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கெல்லாம் தேவைப்படுமோ அவங்களுக்கும் சென்ட் பண்ணுங்க. Thank you for watching this video guys. This is your Sans. Goodbye and see you in next video later. Thank you.